ARE இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். மனசுல வச்சுக்கோங்க. யூ ஆர் ஸ்கேட் அப்படின்னா உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். யூ வேர் ஸ்கேட் அப்படின்னா உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை இப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்படி நீ பயந்து போயிட்ட அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? சரி. இந்த ஸ்கேட் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு குழம்பிக்க கூடாது. இந்த ஈடி வந்திருக்கே இது என்ன பாஸ்ட் டென்ஸ் வெர்பா இருக்குமோ அப்படிலாம் இல்லை. ஸ்கேட் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். சரிங்களா? அதனால அது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது ஸ்கேட் அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டு. சரி, போன வாரம் தான் நீ பிஸியா இருந்த அப்படின்னு பேசணும். யூ ஆர் பிஸி அப்படின்னா நீ பிஸியா இருக்க. யூ வேர் பிஸி அப்படின்னா நீ பிஸியா இருந்த. லாஸ்ட் வீக் போன வாரம், கடந்த வாரம். ஆச்சுங்களா? சரி. நேத்து நீ என்னோட கனவுல வந்த அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ வேர் இன் மை ட்ரீம் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாம். இந்த வந்த அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. யூ வேர் இன் மை ட்ரீம் அப்படின்னா என் கனவுல நீ வந்த. எஸ்டர்டே நேத்து நைட் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எஸ்டர்டே நைட் அப்படின்னு பேச வேண்டாம். நேத்து நைட்டு நீ என்னோட கனவுல வந்த அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ வேர் இன் மை ட்ரீம் லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் பேசணும். நேத்து நைட் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா. எஸ்டர்டே நைட் அப்படின்னு பேசக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளோதான். அப்போலாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த அப்படின்னு பேசணும். யூ ஆர் சோ ஹாப்பி அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. யூ வேர் சோ ஹாப்பி அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. தென் அப்போலாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. யூ வேர் சோ ஹாப்பி தென். ஆச்சுங்களா? சரி. ஆமா, வந்து பார்த்தேன் நேத்து உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன். நேத்து நீ வீட்டில் இல்லை. நேத்து நீங்க வீட்டில் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ வேர் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே. அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். யூ ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னாலும் யூ வேர் நாட் அட் ஹோம் அப்படின்னாலும் நீ வீட்டில் இல்லை, நீங்க வீட்டில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா வேர்ன்ற வார்த்தை எதை குறிக்குது? கடந்த காலத்தை குறிக்குது. சரிங்களா? எஸ்டர்டே அப்படின்னா நேத்து நீ வீட்டில் இல்லை, நேத்து நீங்க வீட்டில் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல யூ வேர் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாம். ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது, நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் ஹங்க்ரி அப்படின்னா அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள், அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். ஆறுன்ற வார்த்தையை தூக்கிட்டு வேற போட்டோம் அப்படின்னா தே வேர் ஹங்க்ரி, அவர்கள் பசியுடன் இருந்தார்கள். சரிங்களா? சரி. இப்ப கவனிக்கணும். அவர்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல தே ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைன்னா தே வேர் நாட் அட் ஹோம் அப்படின்னு பேசிக்கலாம். என்ன ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறீங்களா? அது என்ன தே ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னாலும் வீட்டில் இல்லை அவங்க, தே வேர் நாட் அட் ஹோம் அப்படின்னாலும் அவங்க வீட்டில் இல்லை. என்ன அர்த்தம் இது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அவங்க வீட்டில் இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தங்க, உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், பிரதராக இருக்கலாம். என்னடா அவங்க வீட்டுக்கு போனியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அட ஏம்மா கேட்குற, அவங்க வீட்டில் இல்லைம்மா. அதாவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறீங்க, வீடு பூட்டிருக்கு சொல்கிறீங்க. அதை அம்மா கேட்குற, அவங்க வீட்டில் இல்லைம்மா, தே ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இல்லை. அதாவது ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அவங்க வீட்டில் இல்லை, அதை நீங்கள் ஃபோனில் சொல்கிறீங்க தே ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தே ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னா அவங்க இப்போ வீட்டில் இல்லை. அப்போது தே வேர் நாட் அட் ஹோம் அப்படின்னா இதுக்கும் அவர்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்கள் அப்பா உங்ககிட்ட, டே பையா, சொல்லுங்கப்பா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். யாருப்பா? அதான்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்தார் ஒருத்தர். தெரியலையே, அதான்டா பேர் கூட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சிரிச்சே. பீத்தாம்பரம். ஆமாம் சொல்லுங்கள், பீத்தாம்பரம். ஆமாம், அவர் வீடு தெரியும்ல, நீ தானே அவரை அன்னைக்கு ட்ராப் பண்ண? தெரியும்ப்பா. தெரியும்ல. சரி, இந்த கவரை போயிட்டு அவர் வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு. இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா பீத்தாம்பரம் இல்லை வீட்டில். சரி, பீத்தாம்பரம் தான் வீட்டில் இல்லைன்னு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, வீடு பூட்டிருக்கு. சரி, சாயங்காலமும் போய் பார்க்குறீங்க, சாயங்காலமும் யாரும் இல்லை. அடுத்த நாள் உங்கள் அப்பா கேட்குறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு, ஊருக்கு வந்துடுறாரு, கேட்குறாரு, டே பையா என்னாச்சு, நேற்று நான் கவரை கொடுத்துட்டு போனோன்னே அவரோட வீட்டில் போய் கொடுக்க சொன்னேன், என்னாச்சு, போய் கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா நேற்று நான் 2 முறை போய் பார்த்தேன், காலையிலையும் போய் பார்த்தேன், நீங்கள் சொன்ன உடனே போனேன், அப்புறம் சாயங்காலமும் போனேன், அவங்க வீட்டில் இல்லைப்பா அவங்க அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா இல்லையா? ஆமாம், அதை பேசுகிறதா இருந்ததுனா தான் தே வர் நாட் அட் ஹோம் அப்படின்னு பேசலாம்.
அதாவது நேத்து போய் பாக்குறீங்க அவங்க வீட்ல இல்ல, அவங்க வீட்ல இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றீங்க. அப்ப பேசுறதா இருந்ததுன்னா தான் they were not at home. என்ன வேர் அப்படின்ற வார்த்தை கடந்த காலத்தை குறிக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அவங்க மீட்டிங்க்கு லேட்டா தான் வந்தாங்க. அவங்க மீட்டிங்க்கு லேட்டா வந்தாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா they were late to the meeting அப்படின்னு பேசலாம். அவங்களே அவசரத்துல இருந்தாங்க. என்ன போய் கேளுன்னு சொன்னா நான் என்னத்த கேட்கறது? இன்னும் காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு நின்னாங்க. நான் எப்படி போய் கேட்கறது அவங்க கிட்ட போயிட்டு? அவர்கள் அவசரத்தில் இருந்தார்கள். they were in a hurry. in a hurry அப்படின்னா அவசரத்தில். they were in a hurry. அவங்க அவசரத்தில் இருந்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. நான் வருவதற்கு முன்பே அவர்கள் சென்று விட்டார்கள். எப்படி பேசலாம் அப்படின்னா they were gone before I arrived அப்படின்னு பேசலாம். they were gone before I arrived அப்படின்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. we are scared அப்படின்னா எங்களுக்கு பயமா இருக்கு. we were scared அப்படின்னா நாங்க பயந்துட்டோம், நாங்க பயந்து போயிட்டோம், எங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நாங்க குழம்பி போயிட்டோம், நாங்களே குழப்பத்துல இருந்தோம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா we were confused அப்படின்னு பேசலாம். we were confused. நான் திரும்ப சொல்றேங்க, scared அப்படின்னா adjective, confused அப்படின்னா adjective. இந்த ed வந்திருக்கு, past tense verb-னு எடுத்துக்க கூடாது. நீங்க குழம்பிக்காதீங்க. we were confused அப்படின்னா நாங்க குழப்பத்துல இருந்தோம், நாங்க குழம்பி போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம் அப்படின்னு பேசணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா I was shocked. நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா we were shocked. நாங்க ரூம்ல தான் இருந்தோம். எங்க போய் தேடினா எங்களை? நாங்க ரூம்ல தான் இருந்தோம். we were in the room அப்படின்னு பேசலாம். we were in the room அப்படின்னா we are in the room அப்படின்னா நாங்க ரூம்ல தான் இருக்கோம். we were in the room அப்படின்னா நாங்க ரூம்ல தான் இருந்தோம். நேற்று நாங்க ஃபுல்லா வீட்டில் தான் இருந்தோம். we are at home அப்படின்னா நாங்க வீட்டில் இருக்கிறோம். we were at home அப்படின்னா நாங்க வீட்டில் இருந்தோம். ஆல் டே, நாள் முழுவதும், நாள் ஃபுல்லா. எஸ்டர்டே நேற்று நாங்க ரொம்ப பிஸியா இருந்தோம் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா we were so busy yesterday அப்படின்னு பேசலாம். நாங்களே அவசரத்துல இருந்தோம். we were in a hurry. நாங்களே அவசரத்துல இருந்தோம். நாங்க இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் இருந்தோம். we were behind the building. இந்த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு, இந்த அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFsல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.